கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்தை குறித்து அநேகர் வேதத்தில் முரண்பாடு இருக்கிறதாக சொல்கிறார்கள். வேதம் தன்னில் தானே முரண்பட்டதல்ல. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மறுபடியும் மாற்றுகிறவர் அல்ல, முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறவர் அல்ல. மனிதர்களாகிய நாமே அதை புரிந்து கொள்ளாமல் அதன் முரண்பட்டதாக மாற்றுகிறோம். எப்படி எனில், உதாரணத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று அதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலர் 2:38 பேதுருவானவர், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அந்த இடத்துல பேதுருவானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இதை அநேக போதகர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல பேதுருவானவர் செய்யாமல் முரண்பட்ட காரியத்தை செய்கிறதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படியே பேதுருவும் சரியாக அந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்தார். எப்படி எனில், இந்த உபதேசத்தை அவர் கொடுக்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிறார். ஆகவே பேசுகிறது பேதுருவல்ல, பேதுருவிற்குள் இருந்த ஆவியானவர். இயேசுவானவர் பூமியில் சொல்லி போன எல்லா விதமான வார்த்தைக்கும் பரிசுத்த ஆவியானவரே விளக்கம் கொடுக்கிறவராக, அதனுடைய அர்த்தம் சொல்லுகிறவராக இருக்கிறார், அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆவியானவரை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துகிறார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஓமையாக சொல்லி போனார், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னதை சரியாக புரிந்து கொண்டு பேதுருவானவர் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன அறிய வேண்டும் என்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒரே நாமத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அன்றியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் வேறுபட்ட நபர்கள் அல்ல. ஒரே தேவனுடைய 3 விதமான தொழில்கள், 3 விதமான காலகட்டங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இதை இந்திய போதகர்கள் சரியாக அறியாமல் தாங்களும் குழம்பி இன்றைக்கு சபைகளையும் குழப்புகிறார்கள். அதனால்தான் இன்றைய தினத்திலே சபைகள் வல்லமை இழந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் சரியான ஒரு ஞான ஸ்நானத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதே. இயேசுவானவர், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை காண்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த நாமத்தில் வராமல் இயேசு கிறிஸ்து என்பது பிதாவின் நாமம் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த இடத்திலே. அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்கிறார். ஆக பரிசுத்த ஆவியும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் வருகிறார். குமாரனும் இயேசு கிறிஸ்து என்கிற பிதாவின் நாமத்தை உடையவராக இருக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அன்பானவர்களே? பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் மூவரும் ஒரே நாமத்தை உடையவராக இருக்கிறார்கள். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாக இருக்கிறான் என்று நாம் சொல்வதை பார்க்கிறோம். அதேனென்றால் இந்த நாட்களிலே குமாரனை அறிக்கை செய்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தால் பிதாவையும் நாம் உடையவர்களாக இருக்கிறோம்.
ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒரே நாமத்தை உடைய ஒரே நபராக இருக்கிறார்கள். அவர்கள் மூவரும் ஒருவரே அன்றி மூவர் அல்ல. ஆனால் இதிலிருந்து என்ன நாம் புரிந்து கொள்கிறோம்? முதலாவது பிதாவாகிய தேவன் குமாரனில் வெளிப்படுகிறார். குமாரனில் இருந்த தேவன் இப்பொழுது பரிசுத்த ஆவியாக சபையில் வெளிப்படுகிறார். இதுதான். இதை புரிந்து கொள்வதற்கு இன்றைய போதகர்களுக்கோ இந்த சபைகளுக்கோ போதுமான வெளிப்பாடு இல்லை. அவர்கள் இந்த நாட்களிலே இந்த வேதத்தை ஆராய அவர்களுக்கு சக்தி இல்லாமல் குருடராக இருக்கிறார்கள். கடைசி கால சபையை பாருங்கள், அது ஒரு குருட்டு சபையாக இருக்கிறது. அது ஒரு லவோதிக்கியா சபை, குருட்டு சபையாக இருக்கிறது. ஆகவே ஞானஸ்நானத்தை பற்றின உண்மை அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடியது 3 தொழில்களே அன்றி 3 நபர்கள் அல்ல. ஒரே தேவன்தான். தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆவிகளாய் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. பிதாவே குமாரனில் வெளிப்பட்டார், குமாரன் பரிசுத்த ஆவியாய் இப்பொழுது சபையிலே அவர் இருக்கிறார். இதுதான் விஷயம். ஆகவே அன்பானவர்களே, வேதத்தை நாம் முரண்பாட்டாக மாற்ற வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருவரும் கடைசியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே பேதுரு செய்தார். ஆகவே நீங்கள் சென்று ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு சொன்ன பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்ததை நீங்கள் உறுதிப்படுத்துவீர்கள். ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஆகவே வேதத்தை